சீமான் சொல்றாரு இஸ்லாமிய ஓட்டுகள் எல்லாம் திருடுறாங்களாம், நீக்குறாங்களாம். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அதிகமான வாழும் பகுதியில பாஜக வெற்றி பெற்றது. இஸ்லாமிய வாக்குகளை திருடுவதாக கூறிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். எஸ்ஐஆர் அவங்க நிறுத்தல, அவங்க விசாரணைக்கு எடுத்திருக்காங்களே தவிர எஸ்ஐஆர் நிறுத்தல. சீமான் சொல்றாரு இஸ்லாமிய ஓட்டுகள் எல்லாம் திருடுறாங்களாம், நீக்குறாங்களாம். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அதிகமான வாழும் பகுதியில பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. ஸ்டாலின் சொல்றாரு நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து சொன்ன ஸ்டாலின் மோடி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொன்னாதான் என்ன, அவ்வளவு குறுகிய மனப்பான்மை உங்களுக்கு சொல்லிட்டு அதே நிதிஷ்குமாரையும் சொல்றாரு மோடினால தான் நான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, தேர்தல் ஆணையத்தின் நேர்மையை சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு 2024 40 வரும்போது உங்களுக்கு நேர்மை சந்திக்க வேண்டியதில்லை. ஓட்டிங் மிஷின் எல்லாம் நல்லா வேலை செஞ்சது. ஆக முதலில் ஜனநாயகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதலமைச்சர் அவர்களே, ஜனநாயகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு எதிராக இருந்தால் கூட அதற்கு பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் நான் இங்க சொல்றேன். அதனால தொடர்ந்து எஸ்ஐஆர் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஏறக்குறைய 80-90% ஃபார்முகள் கொடுக்கப்பட்டு விட்டது. நான் பிஎல்ஓட்ட கேட்கறது என்னன்னா, தயவு செய்து ஃபார்மை கொடுத்துட்டு வராம எல்லா எண்ணிக்கையும் உங்ககிட்ட இருக்கு, ஃபில் பண்ணி வாங்கிக்கோங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு இதே எஸ்ஐஆர் பத்தி ஒரு புத்தகம் எழுதினது, எல்லா சந்தேகமும் இதுல நிவர்த்தி செஞ்சிருக்கேன். அதனாலதான் தம்பி விஜய் இதை படிச்சாருன்னா 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டமே வேண்டான்னு முடிவு பண்ணுவார். 30 நாளைக்குள்ள முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காருல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.